டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவம் வந்து இடுப்பு வலி. இடுப்பு வலி வந்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இது வந்து எப்பயுமே வந்து வர அறிகுறி அப்படின்றத பார்க்குறோம். ஆண்களோட பெண்களுக்கு தான் வந்து அதிகம் இடுப்பு வலி இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா வந்து அவங்க அதிகமாக வந்து உட்காந்து வேலை செய்வாங்க, நின்று வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதில் பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கையில் சின்ன வயசில் ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஏஜ் அட்டன் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறமே வந்து அவங்களுக்கு உடம்புக்கு வலுவூட்டக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. அந்த உணவுகள் வந்து நல்லபடியாக வந்து ஆரம்ப காலத்தில் வந்து எடுத்தாங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியமாக வந்து இருக்கும். இதே வந்து நாள்பட்டு அப்படின்ட்டு இப்போ ஒரு 40 வயசு 45 வயசில் இருக்கவங்களுக்கு பார்த்தோன்னா அவங்க உடலில் வந்து உள் உறுப்புகளில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு நோய் குறைபாடு இருக்கும். நோய் குறைபாடு அப்படின்னு பார்க்கலாம் என்னென்னா அவங்களுக்கு வந்து உடலில் வந்து இரத்த குறைவு இருக்கும், உடல் பலம் வந்து குறைஞ்சிருக்கும். உடல் பலம் குறைஞ்சிருக்கனால அவங்க வந்து அதிக வெயிட்டு இதெல்லாம் வந்து தூக்க முடியாது, செய்ய முடியாது. உட்காந்துட்டே இருக்காங்கன்னா அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கிறதே இப்போலாம் வந்து சிரமமாக இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து நீர் உடம்புக்காரங்களும் சரி சத்து உடம்புக்காரங்களும் சரி உண்ணும் உணவு வந்து அதிகம் ஆரோக்கியமானது இல்லை அப்படின்றனால இன்றைய காலகட்டத்தில் பார்க்கலாம். சிலருக்கு சுண்ணாம்பு சத்து குறைவாக இருக்குது அப்படின்றாங்க, இரத்த குறைவு இருக்குன்றாங்க, நீர் அதிகமாக இருக்குது, என்னோடய உடம்பு நீராக இருக்குது அப்படின்றவங்க என்னென்னா அவங்க உடம்பு அவங்களாலேயே வந்து தூக்கி எழுந்திரிக்க முடியல. அந்த மாதிரி நிலைமைகள் இருக்கலாம். என்ன பண்ணுறாங்க, கை ஊண்டி ரொம்ப நேரம் கழித்து தான் வந்து எந்திரிப்பாங்க, ஒரு இடத்துல உட்காந்தாலும் செஞ்சாலும். அதனாலே வந்து இடுப்பு வலி அதிகம் இருக்குது செய்யுதுன்னா அதிக தூரம் பயணம் செய்ய மாட்டாங்க. உட்காந்துட்டோம், நம்ம வீட்டில் இருக்கோன்னா நம்ம வீட்டில் இருந்து ரொம்ப நேரம் கழித்து கூட எந்திரிக்கலாம். வெளியிடம் போனோம் செஞ்சோன்னா நமக்கு வந்து அந்த இடங்களில் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து நினைப்பாங்க. நம்ம வந்து ரொம்ப நேரம் கழித்து எந்திரிக்கிறது செய்கிறது அவங்க வந்து 5000 ரூபா நினைப்பாங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளைப்படுதல் அதிகம் இருக்கும், உடம்புல வந்து மாதவிடாய் சுழற்சி வந்து சரியாக இல்லாமல் இருக்கும். அதனாலே வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஆகிட்டே இருக்கும். அடிக்கடி அவங்க உணவில் பார்த்தோன்னா என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டோன்னா வாழைத்தண்டு வாழைக்காயெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னாங்க. அவங்க வந்து வாழைத்தண்டு வாழைக்காய் இதெல்லாம் வந்து அதிகம் சாப்பிடக்கூடாது. அதே போல் வந்து வாழைப்பூ இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. அதிகம் பெரும்பாடு இருக்குது அப்படின்றவங்களும் சரி, அதிகம் வெள்ளைப்படுதல் இருக்குன்றவங்களும் சரி, வாழைப்பூ வாழைத்தண்டெல்லாம் வந்து சாப்பிட்டோன்னா அதிகம் வந்து அணுக்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ரத்தமும் வந்து சிவப்பு அணுக்கள் வெளியேறிக்கிட்டே இருக்கும். அப்போ உடலில் வந்து பலம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது தெரியாமல் வந்து எல்லோரும் வந்து டெய்லி வந்து தொடர்ச்சியாக எடுக்கிறேன் அப்படின்னாங்க. அது வந்து தவறானது, அதை வந்து எடுக்கக்கூடாது. அதுக்கு பதில் வந்து உடம்புக்கு தேவையானது இளநீர், காய்கறிகள் எல்லாமே வந்து அதிகமாக எடுக்கணும். துவர்ப்புத்தன்மையில் வந்து குறைச்சி எடுத்தோன்னா அது வந்து உடம்புக்கு மருந்தாக இருக்கும், உள் உறுப்புகளை வந்து சீக்கிரமாக சரிப்படுத்தும். நாம் வந்து உணவுலையும் சரி பண்ண முடியல அப்படின்றத மருந்து மூலியமாக எளிமையாக வந்து உள்ளுக்கு வந்து கொடுத்து நாம் வந்து சரி பண்ணலாம். அதுக்கு வந்து எடுத்துக்கிறது வெற்றிலை வந்து கருப்பை கசடுகள் எல்லாத்தையுமே வந்து எளிமையாக வந்து நீக்கக்கூடியது. அதோடு வந்து வயிறை வந்து சுத்தம் பண்ணக்கூடியது வலி நிவாரணி. இது வந்து இடுப்பு வலிக்கு வலுவூட்டுறதுக்கு கூட்டு மருந்தோடு நம்ம ஒன்றா எடுத்துக்கிறோம். கிராம்பு வந்து வலி நிவாரணி அப்படின்வோம். எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துக்கு மேலேயும் சரி உள்புறமாக வந்து நம்ம வந்து வச்சோன்னா அந்த வலியை வந்து உடனே நீக்கக்கூடிய தன்மை உடையனால கிராம்பு எடுத்துக்கிறோம். அன்னாச்சி பூ வந்து கருப்பையில் உள்ள கசடுகளும் சரி, மலக்குடல், சிறுநீர் பை இவைகளில் இருக்க கசடுகள் எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக வந்து வெளியேற்றக்கூடியது. அதனால் வந்து நாம் வந்து இதை எடுத்துக்கிறோம். ஜீரணத்தன்மையை வந்து அதிகம் தூண்டும், அதுக்காண்டி தான் அன்னாச்சி பூ வந்து எடுத்துக்கிறோம். இது வந்து கறி மசால் பட்டை வந்து இனிப்புத்தன்மையும் துவர்ப்புத்தன்மையும் இருக்கும். இது வந்து ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணும். அதனால் வந்து நாம் இதை கூட்டு மருந்தோடு எடுத்துக்கிறோம். நாட்டு மாட்டு தயிர் வந்து கூட்டு பொருளோட உள்ளுக்கு எடுக்கையில் உள் உறுப்புகளில் வந்து அதிக வேக்காடு இருந்தாலும் சரி, உறுப்புகள் பாதிப்பு இருந்தாலும் சரி, அவை எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சு கொண்டு வரோம். பெருந்தும்பை வந்து அந்த இடுப்பு பகுதிகள் வீக்கம் இருந்தாலும் சரி, அதை வீக்கத்தோடு சேர்ந்த வலி ரணங்கள் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே வந்து குறைச்சி கொண்டு வரோம். அதுக்காண்டி வந்து நாம் பெருந்தும்பையை வந்து கூட்டு மருந்தோடு எடுத்துக்கிறோம். இது மருந்து செய்முறையில் வந்து அம்மா வந்து செஞ்சு காமிப்பாங்க. இடுப்பு வலிக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். இடுப்பு வலி வர்றதுக்கு நிறைய மருந்துகள் சொல்லியிருக்கோம், நிறைய காரணங்களும் இருக்குது. நம்ம உணவு மாறுதல், எண்ணெய்கள் பல
சாப்பிட்றது, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி உணவு பழக்கங்கள் மாறி போயிட்டதுனால அதிக வெயிட்டு L4 L5ல் உங்களுக்கு இடுப்பு எலும்புகள் வந்து தேஞ்சு போயிருக்கும், அல்லது வந்து ரத்தோட்டங்கள் கம்மியாக இருக்கும். அதனால் அதுக்கு போகிற ரத்தோட்டங்கள் சரியாக போகலாட்டியும் உப்பு உறைதல், உப்பு கல், கிட்னியில் கல் அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அவங்களுக்கும் அந்த இடுப்பு வலி இருக்கும். அதிக நாள் நோய்வாய்ப்பட்டு மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இடுப்பு வலி இருக்கும். எப்படிப்பட்ட இடுப்பு வலியும் சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். இப்போது அன்னாச்சி பூ நீர் சுரந்து வலிக்கும், வெடுக்கு வெடுக்குன்ற நரம்பு வலி இருந்துக்கிட்டு இருந்ததுனாக்கா கூட்டு மருந்தோட இந்த அன்னாசி பூ எடுத்துக்கிறப்போ வலி எரிச்சலை கட்டுப்படுத்தும். இது ஒரு பூவில் பாதி எடுத்துக்கிறலாம். வெற்றிலை வேர்வைத்தன்மை இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு கெட்ட நீர் வந்து சுரந்து அந்த இடத்துல பல்ஸ் மாதிரி நல்லா உருண்டையாக அந்த இடுப்பில் பட்டாக்ஸ் பின்னாடி நல்லா நீர் கோர்த்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு நல்லா பொஸ்ஸுன்னு பலூன் மாதிரி வீங்கி இருக்கும். அதை வந்து கெட்ட நீரை வியர்வையாக வேர்த்து வெளியேற செய்யும். சிறுநீரகம் நம்ம மேலே இந்த மருந்து போடுறப்போ சிறுநீரகத்தின் வழியாக வெளியேற்றும், மலத்தின் வழியாகவும் இந்த மருந்து உள்ளுக்குள்ளே போய் நல்லா நரம்புகளை வலுப்படுத்தி வேலை செய்யும். இந்த வெற்றிலை வந்து கசடுகளை வெளியேற்றும் தன்மை இருக்கிறதுனால கூட்டு மருந்தோட ஒரு வெற்றிலை எடுத்துக்கிறணும். கிராம்பு வலி நிவாரணி, குத்தல் மாதிரி இருக்கிற வலியவும் போக்கக்கூடியது கிராம்பு இந்த மாதிரி கொஞ்சம் கூட்டு மருந்தாக ஒரு 7 கிராம்பு எடுத்துக்கிறலாம். கறி மசால் பட்டை இனிப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் இருக்கும். நரம்புகளை வலுப்படுத்துறது, வலியை குறைக்கக்கூடியது கிராம்பு பட்டை. இது இந்த அளவு முறைகளை தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும். பெருந்தும்பை இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறணும். வலியை போக்கக்கூடியது, நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியது இந்த பெருந்தும்பை. இப்போ இது ரெண்டும் அரைச்சி, வெற்றிலையும் பெருந்தும்பையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரெண்டும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக நம்ம அதை போடுறதுக்கு அளவாக எடுத்துக்கிறலாம். அந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறது மூணும் கலந்த பொடி. கறி மசால் பட்டை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, இது மூணும் எடுத்ததை அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்குறோம். பொடி வந்து கூட சேர்த்துக்கிறணும். இந்த அளவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இது கூட புளித்த தயிர், எருமை தயிர். இந்த தயிர் வந்து கூட்டு மருந்தாக கூட சேர்த்து போட்டோம்னாக்கா குளுன்னு இருக்கும். எரிச்சல், வலி இதை கட்டுப்படுத்தும். நம்ம எந்த வலி எவ்வளவு இருக்குதோ அந்த இடத்துல போடுறதுக்கு தேவையான அளவுக்கு நாம் தயிர் புளிச்சதாக இருக்கணும். தயிர் மட்டும். இடுப்பு வலிக்கு இந்த மருந்தை மேல் பூச்சா இரவு நேரத்தில் போட்டுட்டு காலையில் வந்து எந்த இடம் முழுக்க வலிக்குதோ அது முழுக்க போட்டுட்டு துணி பட விடாமல் பார்த்துக்கோங்க. இரவு நேரத்தில் போட்டிங்கனாக்கா பகல் நேரத்தில் லேசாக வெதுன்ற தண்ணி வச்சு இடுப்பை சுத்தம் பண்ணி கழுவி குளிச்சுருங்க. இடுப்பு வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.